Hello everyone, this is Joyson from JC Blogs. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். அது வந்து என்னோடய ட்ரீம் கூட சொல்லலாம். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டேயில் பார்த்த ஒரு விஷயம். அது சின்ன ஆசையாக இருந்து அதனோட கனவாக மாறி அது இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது வாங்கியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 9 மாதம் கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் அது என் கையில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 days ஆகிடுச்சு. பணம் பே பண்ணிடுவேன். அந்த ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு டீட்டெயில் அப்புறமேட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன ப்ராடக்ட்ன்றது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி நான் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ கொடுப்பேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் மேற்கொண்டு அதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பிங் பண்ணுங்கள். ஓகே, இதான் அந்த ப்ராடக்ட்டு. இது எப்படி ஒரு 3 kg கிட்ட இருக்கும். 2.5லேருந்து 3 kg வரைக்கும் இருக்கும். என்ன ப்ராடக்ட்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? என்னடா சட்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? அது ஒன்றும் ஸ்டைல்லாம் கிடையாதுங்க. பட்டன் போட்டேன், பத்தலை, அதனால் ஓப்பனாக வச்சுட்டேன். அவ்வளோதான் விஷயம். அண்ட் முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம். அதை என்னன்றதை நீங்களே பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் 850 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த 1000th சப்ஸ்கிரைபராக வரவங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் அடுத்த போகிற வீடியோலாம் இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், சினிமேட்டிக் வியூஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதுக்கு என்ன ப்ராடக்ட்ன்றதை ரிவ்யூ பண்ணலாம். இதுதான் அந்த பாக்ஸு. இது வந்து சென்னையில் இருந்துச்சு. இது இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணுற டயத்தில் நான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டடான்! DJI Mavic Mini Fly More Combo. இதாங்க அந்த ப்ராடக்ட்டு. ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து. நல்லா பார்த்துக்குங்க. அல்ட்ரா லைட் 249 கிராம். அதாவது என்னென்னா 250 கிராமுக்கு 1 கிராம் கம்மி. இது என்ன ரீசன்னா, இந்தியாவில் சில லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. 250 கிராம்ஸ் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற எந்த ட்ரோனுமே பார்க்கறதுக்கு லைசன்ஸ் வேணும், பெர்மிஷன்ஸ் வேணும். பட் இது வந்து 1 கிராம் கம்மியாக இந்தியாவுக்காகவே மேக் பண்ணுது. ஸோ இதுக்கு பெர்மிஷன்ஸோ லைசன்ஸோ எதுவுமே தேவையில்லை. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. 16+. ஆமாங்க, எனக்கு 16+ தான். ஸோ நான் அதை ஓட்டலாம். அடடே, இதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும். 249 கிராம்ஸ் அல்ட்ரா லைட்டு, 30 minutes மேக்ஸு, ஃப்ளைட் டைமு 30 நிமிஷம் பறக்குன்றாங்க. எனக்கு வந்து அவர் தான் 20 minutes பறந்தாலே பெரிய விஷயம். 4 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. அண்ட் 2.7 கேமரா, 2.7K வந்து கிளாரிட்டி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் ஹெச்டிக்கும் 4Kக்கும் நடுவில் நார்மல் இருக்குது, ஃப்ளைமோர் காம்போ இருக்குது. நம்மளது வந்து ஃப்ளைமோர் காம்போ. ஸோ இந்த 3 பேட்டரி எக்ஸ்ட்ரா இருக்கும், ப்ரொப்பலர் கார்டு இருக்கும். இதனால தான் ஃப்ளைமோர் காம்போன்றாங்க. இதை நம்ம பிரிக்கிறோம், வச்சு செய்கிறோம். ஓகே, உங்களுக்கு கதை சொல்கிறேன். நல்ல ஸ்கூலில் எங்களுக்கு நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டேன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க எல்லா ஈவெண்ட்டும் பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லா ஈவெண்ட்டுக்கும் நான் அங்கே போய் நிற்க மாட்டேன். நான் போய் நிற்கிறது ஒரே ஒரு ஈவெண்ட்டு. எண்டாவதுலேயே அந்த முடிகிற ஸ்டேஜில் இந்த மத்தியானத்துக்கு மேலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளைடர் ஒன்று பறக்கிடுவாங்க. அந்த ஏர்க்ராஃப்டை பறக்கிறதுக்காகவே நான் ஹோல் டே வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அதில் அப்போலேருந்தே ரொம்ப க்ரேஸு ஜாஸ்தி. இது 2 அநேகமாக ப்ரொப்பலர் கார்டுன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் சிம்பிள் இருக்குது. ஸோ டப்பா ஓரம் கட்டிட்டு ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பிரித்து பார்ப்போம். அநேகமாக அதுக்குள்ளே மேனுவல் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல நாளே நான் படிக்க மாட்டேன். ஓகே, ட்ரான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதை அப்புறமேட்டு நம்ம பொறுமையாக பார்த்துக்குவோம். அடுத்து வெயிட்டான ஒரு ஐட்டம். அநேகமாக இதுக்குள்ள தான் பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. செம்ம வெயிட்டு. பேட்ரியே இருக்க 1/2 கிலோ இருக்கும் போல இருக்குது. அப்படி வெயிட்டாக இருக்குது. அரடே, செம்மையாக இருக்குங்க. இதுதான் ப்ரொப்பலர் கார்டு. ஓகே, 2 ப்ரொப்பலர் கார்டு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை காட்ட போகிறோன்றதை நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. வாவ், சார்ஜ் இல்லைங்க, இது சார்ஜிங் ஹப்பு. இதில் தான் வந்து இந்த 3 பேட்டரி ஒரே நேரத்தில் சார்ஜ் போடுற சார்ஜிங் ஹப்பு. இது என்னோட 2வது DJI ப்ராடக்ட். முதல் ப்ராடக்ட் என்னன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன், பட் இன்னும் ரிவ்யூ பண்ணல. அது வேற ஒன்றும் இல்லைங்க, DJI Osmo கிம்பிள்.
3 மொபைல் கிம்பிள் 3 அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். கிம்பிள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு கிம்பிள் இருக்குது. இந்த கிம்பிள் என்ன வேலை பார்க்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு மட்டும் தான், தெரிஞ்சவங்களுக்கு இட்ஸ் ஓகே ஃபைன். அதுக்கு முன்னாடி இதில் கேபிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், சார்ஜிங்காக இருக்கலாம். இது வந்து ப்ரொப்பலரை கழட்டி மாட்டுறதுக்கு நினைக்கிறேன் நான். ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொப்பலர்லேயும் நம்மளோட கண்ட்ரோலர்லேயும் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, எந்த வகையான ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB 3 அந்த போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தண்டர்போல்ட் ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. தாராள பிரபு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்ட்ரோலரில் உள்ள ஜாய்ஸ்டிக்காக தான் இருக்கணும். இதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ரொம்ப நேரமாக எக்ஸைட்டடாக இருக்குது. எத்தனை பஸ் இது வந்து ப்ரொப்பலர் பிளேடு நான் சொன்னேன், 3 செட் ஆஃப் ப்ரொப்பலர் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு இதில் ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக ப்ரொப்பலர்ஸ் இருக்குது. 1 2 3 4, ஒரு இதில் 4 இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் அதை அவசரப்பட்டு பிரிச்சுட்டேன். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி இங்கே ப்ரொப்பலர் இருக்குது, இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலர் பார்த்துருவோம். கண்ட்ரோலர் இதுதான் அந்த கண்ட்ரோலரு. பார்க்கறதுக்கு அப்படியே வீடியோ கேம் மாதிரியே இருக்குது. ஜாலியாக அட்டகாசமாக இருக்குது. பஸ் இது வந்து எப்படி வச்சு அப்படி டக் டக் டக்குன்னு 3 2 தான். சூப்பர். இல்லைங்க, சொப்பு ஜாமா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கீழே ஒன்று இருக்குது, அதில் தான் மொபைல் மாட்டணும்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டுட்டேனே பாஸ், அவசரப்பட்டுட்டேனே. கீழே ப்ரொப்பலருக்கு இது கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற இடத்துக்கு நம்ம மாட்டியாச்சு. இதில் வந்து மொபைல் சொருக்கி வச்சு விளாட வேண்டியது தான். ஓகே, மொபைல் இப்படி தான் இருக்கும் கனெக்ட் பண்ணால். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அண்ட் சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பின்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு கிம்பிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், கேமராவை. அண்ட் இங்கே ஒரு போர்ட் இருக்குது. இங்கே 4 லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இதோட சார்ஜுக்கு எவ்வளோ இருக்குன்றது பார்க்கறதுக்காக இருக்கும். ஃபைனலி நம்ம ரொம்ப நேரம் திருப்பி இருந்த அவளோட இந்த ப்ராடக்ட்டு இதுதான். அது சத்தியமாக சொல்லலாம், என் பொண்ணு விளாட ஜாமா மாதிரியே தான் இருக்குது. இருங்க, என் கைக்குள்ளே இருக்குது. என் கை சும்மாவே பெருசு, அது இதில் இருக்கும்போது இன்னும் குட்டி வட்டாக தெரியுது. இதுதான் கிம்பிள் கேமரா. கிம்பிள் என்னென்னு கேட்குறீங்களா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், அதாவது எல்லா டேரெக்ஷன்லேயும் வந்து மூவ் ஆகும். ஸோ இதில் மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிம்பிள்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் எவ்வளோ ஷேக் ஆனாலும் இந்த கேமரா ஷேக் ஆகாது, ஸ்டேபிளாக வீடியோ எடுக்கும். அதனால தான் அது பேர் கிம்பிள். அது வந்து நான் உங்களுக்கு ஓஸ்மோ கிம்பிள் மொபைல் 3 வந்து ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக அது காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இது எப்படி பிடிக்கலான்னு பார்ப்போம். சூப்பருங்க. வந்தோடனே பிளேட் வச்சு நம்மளுக்கு பறக்கும் பிரம்மாண்டம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது 2 சென்சாரு. ஸோ கீழேருந்து யாராச்சும் கை வச்சு மேலே தட்ட வந்தாங்கன்னா மேலே பறந்துடும். இல்லை கீழே ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா அதுவே ஸ்லோ ஆகிடும். ஈஸியாக வந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. மற்ற சென்சார்லாம் வேறு எங்கேயுமே கிடையாது. கிம்பிள் ப்ரொடெக்டர், கேமரா இது ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் கிம்பிள். கிடின்னு எல்லா டேரெக்ஷனையும் ஆடும். இப்படி கையிலே ஆட்டி உடச்சி எடுத்துட வேண்டியதான் ஒரே நல்ல. கிம்பிள் வயிறு இப்படி தான் இருக்கும். இந்த சார்ஜர் போடுற இடம் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஜம்மையாக இருக்குது. அப்புறம் அது விண்வெளியில் பறக்க விட்றோம். ஓகே, டன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரோனை ஃபஸ்ட் டைம் வந்து பறக்க வைக்க போகிறோம். பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுன்றது ப்ரொசீஜர்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல பேட்டரியில் சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அது கீழே இருக்கிற மொபைல் கிடையாது, ஆஃப் ஆகிட்டா திருப்பி சார்ஜ் போடுறதுக்கு. மேலே போகும்போது சார்ஜ் போயிடுச்சோம் சுத்தமாக காலி ஆகிடும். ஸோ வந்து ஒவ்வொன்றா வந்து இப்போ சார்ஜ் போடுறோம். 3 ஒன்றா போட்டு அதில் வந்து இந்த சார்ஜிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. அட் இடத்துல எல்லாமே சார்ஜ் பண்ணலாம், இல்லை 1 by 1 நம்ம எந்த பேட்டர் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணணும், சிங்கிள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுவே தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். நம்மளோட சார்ஜிங் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இண்டிகேட் ஆகும். லாக்டவுனில் வயிறு நல்லா போட்டுருச்சு. இந்த பேட்டரி எப்படி மாட்டணும்னு சொல்கிறேன். இப்படி இருக்குது, அதுக்கு வச்சு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. திருப்பி எப்படி இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள். திருப்பி இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணி நச்சு சொல்லிட்டேன். 3ஆம் பேட்டரி விட்டு பார்ப்போம். அப்புறம் மொத்தம் 3 பேட்டரி மாட்டிக்கும். அப்படியே வேடிக்கை பார்ப்போம். கையில் ட்ரானை பட்டை மாதிரி பேப்பரில் கட்டி அப்படியே சுற்றிக்கிட்டே விளையாட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி வச்சு எப்படி சரின்னா 3 வந்து இந்த காடி ஒன்று இருக்கிற லாக் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதாங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். அது கிடையாது, நம்ம செல்லாக்குட்டியை ஃபஸ்ட்டு டைம் பறக்க விட போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸ் வேணும். இது ப்ரொப்பலர் கார்டு, இதில் ஒரு லாக் இருக்குது. இந்த ஹோல் கிடையாது, இந்த கேப் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வரும். ஃபேன் எப்படி லைட்டாக பெண்டானா கூட காற்று வரதோ அதே மாதிரி தான். ப்ரொப்பலர் பெண்ட் அடிச்சினாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ப்ரொப்பலர் கார்டு மாட்டினதுக்கப்புறம் இருக்கிற நம்ம DJI Mavic Mini இப்படி தான் இருக்கும்.
பார்த்துக்குங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷன், இடிச்செல்லாம் ஒன்றும் ஆகாது. பறக்க விட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எங்கே அந்த ஜாய்ஸ்டிக்கு காணோம். ஐயோ, உண்மையிலே ஜாய்ஸ்டிக்கு காணோம், எங்கே வச்சேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி எல்லாத்துக்குமே வர ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, எவ்வளோங்க இந்த ட்ரோனு? இதானே கேள்வி. ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட விலை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசானில் வாங்கினீங்கன்னா 72,000. மற்றபடி இங்கே பெங்களூரில், நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். ஸோ பெங்களூரில், சென்னையிலலாம் கிடைக்கிது. டெல்லி நிறைய இடம் இருக்குது. இந்தியா மார்ட்டில் போனீங்கன்னா நிறையா செல்லர்ஸ் கிடைப்பாங்க. பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபோடெக்னு சொல்லி சென்னையில் ஒரு கடையில் வாங்கினேன் நான். இது எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 50,000 வாங்கினேன். அது ஒரு ஆஃபர், அவங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டாங்க. அன்றைக்கி பே பண்ணேன். அப்புறம் பட் இந்த ட்ரானு வந்து என் கைக்கு வரதுக்கு நியர்லி 20 days ஆச்சு. ஸோ பட் ஃபைனலி அவங்க வந்து வெளியில் யார்கிட்டையும் வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்குது, கூட ரேட்டுக்கு, ஏன்னா கமிட் பண்ணணுன்றதுனால. ஸோ தேங்க்யூ ஃபோடெக். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபோடெக்கை யார் ரெஃபர் பண்ணால், இந்த ட்ரானிங்கு கிடைக்கின்றதை யார் ரெஃபர் பண்ணால் 2 பேர். ஒருத்தர் வந்து நம்ம சென்னை விலாகர் தீபன். ஆமாங்க, அவர் தாங்க வந்து 50,000க்கு இங்கே வந்து ஃபோடெக்கில் கிடைக்கின்றதை வந்து அவர் ரிவ்யூ பண்ணதை வச்சு தான் வந்து நான் ஃபோடெக்ன்றது வந்து கேப்சர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஃபோடெக் பற்றி சொன்னாங்க. இந்த ட்ரானை வாங்கின ஒருத்தவங்க, அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம விக்னேஷ் பிடி ட்ராவல் விலாகரு. ஸோ அவங்க 2 பேரோட விலாகை பார்த்து அவங்கள சேட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி தான் வந்து இந்த மாதிரி ட்ரான் வந்து அங்கே கிடைக்கும், நம்மளாலே லோக்கலில் வாங்க முடியுன்றது இருந்தேன். அப்புறம் இந்த ட்ரான் வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறதை நீங்கள் தெரிஞ்சாகணும்ல. இந்த ட்ரான் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் ரிலீஸ் ஆச்சு. 249 இந்தியாவில் பறக்க வைக்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லைன்றலாம் தெரிஞ்ச உடனே அப்போலேருந்து இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து ஒரு 5,000 மாதம் சேர்த்து கிடைக்கிற காசுலாம் சேர்த்து கஷ்டப்பட்டு ஃபைனலி இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி பே பண்ணேன். ரொம்ப கஷ்டம்ப்பா. ஒரு ரேட்டுக்கெல்லாம் பே பண்ணால் அந்த இஎம்ஐ கட்டலாம் வேலை கேட்காது. அதுக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து அதுக்கப்புறம் வாங்கினா தான் உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற பிரச்சனை இருக்காது. இதை நீங்களும் கொஞ்சம் திருப்தியாக ஓட்டுவீங்க. ஓகேவா? அண்ட் இந்தியன் ரூல்ஸ் அண்ட் லீகல்ஸ் நிறையா இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அது உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லை தனி வீடியோ போடுறேன் நான். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்மளோட இந்தியா அந்த ட்ரோனுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது, அதர் கண்ட்ரி போய்ட்டு வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்த இந்தியாவில் வாங்கின ப்ராடக்ட்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்புறம் தான் இதை வந்து நம்ம இப்போ ஆகாயத்தில் பறக்க விட்டு அப்படியே காட்ட போகிறேன். அண்ட் என்னோடய பில்டிங் சுற்றி ஃபுல்லாக கொரோனா கேசஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக காட்டுறேன். நான் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு அழகான வியூ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். 50,000 லைக்ஸ் இந்த வீடியோஸ் ஃபஸ்ட்டு 50,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேஜெட்ஸ் வந்து கிவ் அவே பண்ணுவேன். அதுக்கான வழி என்னென்னு பார்க்குறேன். அண்டு என்னோடய வீடியோஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்படிகமரன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 280 கமெண்ட்ஸு. அதில் நான் வந்து 99 சொல்ல முடியாது, 100% எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக நம்ம பேசலாம், சேட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணோம், இல்லை ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அங்கே போய் இந்த ட்ரான் வச்சு நல்ல ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், அங்கே போய் பார்க்குறோம். ஓகே, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு சம்பவத்தை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ட்ரானை பறக்க வைக்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் மெமரி கார்டு. என் வாழ்க்கையிலே முதல் காஸ்ட்லியான இல்லை அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ஒரு மெமரி கார்டு, ஒரு ஹை குவாலிட்டியில் வந்து ஒரு மெமரி கார்டு ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். 3,400 போட்டிருக்கு. பட் இதோட கம்மியாக தான் வாங்கினேன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடையில ஒரு ஆஃபர் டே போட்டாங்க, அதில் வாங்கினேன். இது ஏன் இது வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எஸ்பெஷலி வந்து ட்ரானுக்காக உள்ள ஒரு மெமரி கார்டு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இப்போ இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணி வச்சு கிளிக்கு ரெக்கம் ஒருத்தர் தூ பறக்க தயாராகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுன்னா இந்த வீடியோஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை லைக் பண்ணி காட்டுங்க. அண்ட் அடுத்து நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ as soon as possible. Thank you. Have a wonderful day. Bye.